சிவகங்கை பேருந்து நிலையம் அருகே இளைஞர் ஓட ஓட வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை முக்கு பகுதியைச் சேர்ந்த 20 வயது ராஜேஷ் என்ற இளைஞர் சிவகங்கை பேருந்து நிலையம் அருகே நின்று கொண்டிருந்தார். அப்போது 2 இருசக்கர வாகனங்களில் வந்த மூவர் ராஜேஷை ஓட ஓட விரட்டி வெட்டி படுகொலை செய்தனர். போலீசார் உடலை மருத்துவமனைக்கு அனுப்பி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். படுகொலை செய்யப்பட்ட ராஜேஷ் மீது பல திருட்டு வழக்குகள் நிலுவையில் இருப்பதாக போலீஸ் வட்டாரம் தெரிவிக்கிறது. திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை ஜம்புவானோடை தர்காவில் கந்தூரி விழாவை ஒட்டி சந்தனக்கூடு ஊர்வலம் கோலாகலமாக நடைபெற்றது. செய்கு தாவூது ஒலியுல்லா ஆண்டவரின் 724வது ஆண்டு பெரிய கந்தூரி விழா கடந்த 23ஆம் தேதி தொடங்கியது. முக்கிய நிகழ்வான சந்தனக்கூடு விழாவை ஒட்டி புனித சந்தன குடங்கள் அலங்கரிக்கப்பட்ட சந்தன கூட்டில் வைத்து மேளதாளங்களுடன் முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக சென்றது. தொடர்ந்து அதிகாலையில் சந்தனம் பூசும் விழா நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் மதுரவாயல் பகுதியில் தணிக்கைக்கு வந்த வணிக வரித்துறை அதிகாரிக்கு கொலை மிரட்டல் விடுத்த 2 கடைக்காரர்கள் கைது செய்யப்பட்டனர். மதுரவாயல் பகுதியில் GST எண் இல்லாமல் ஒரு செல்போன் கடையும் ஒரு துணி கடையும் இயங்கி வந்துள்ளது. இதுகுறித்து விசாரிக்க வணிக வரித்துறை அதிகாரிக்கு கடைக்காரர்களான திலீப் குமார் மற்றும் கௌதம் கொலை மிரட்டல் விடுத்தனர். இதையடுத்து கடைக்காரர்கள் இருவரும் கைது செய்யப்பட்டனர்.